ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60 5G இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. இந்த ஃபோன் வந்து அண்டர் 15K செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. அதனால் இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து ஃபஸ்ட்டு போயிடலாங்க. 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு இன்னும் AMOLED கொடுத்து இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து ஒரு 15K செக்மெண்ட்டுக்குள்ள டார்கெட் பண்ணுறதுனால இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக 120 ஹர்ட்ஸ் ரிப்செட் இருக்கிறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராதுங்க. சைடில் தான் சைட் மவுண்ட் வருங்க. ஏன்னா AMOLEDாக இருந்தால் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்க. இது வந்து சைட் மவுண்ட் தான் கொடுப்பாங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாம். 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம 50 MP கேமரா வச்சு நம்ம 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தான் கொடுக்க. ஆமாங்க, ரொம்ப ஹெவியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது. செல்ஃபியில் ஒரு டீசெண்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது 5200 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. கேமிங் மொபைலில் பேட்டரி கண்டிப்பாக முக்கியம். அதுக்காகத்தான் இவங்க 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் அப்புறம் பேட்டரி தான் ரிவீல் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பேட்டரி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 6GB RAM வேரியன்ட் இருக்குது. LPDDR5X RAM கொடுக்குறாங்க. அடுத்து UFS 2.2 கொடுக்குறாங்க. இதனால் வந்து காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7020 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஒரு 13000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. குறிப்பாக கேம் விளையாடுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து நம்மளுக்கு GT சீரிஸில் வந்து கேம் விளையாடுற நல்லாவே இருக்குது. அதே போல் இதுவும் ஏன்னா வந்து அந்த 15K செக்மெண்ட், அதாவது 12,000 அந்த ரேஞ்சில் 13,000 ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்க நல்லாவே இருக்குங்க. 7.8 திக்ஸஸ் கொடுக்குறாங்க. IP54க்கான வாட்டர் ஸ்டென்ட் இருக்குதுங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ங்க. ஒரு கேமிங்காக ஒரு ஃபோன் சொல்லாங்க. ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு கேமிங் ஃபோன் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. இல்லை இன்னும் எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னா இன்னும் வேறு பிராண்ட் மொபைலாக இருக்குது. அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக. இதில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் இஷ்யூ வருங்க அது இன்ஃபினிக்ஸில். மற்றபடியில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.